Taste the Daily. படுகொலை பண்ணிட்டாங்க. இது சும்மாக்கிறவங்களை தந்து போஸ்டரில் நிற்க வச்சுட்டு இவங்க தான் கொலை பண்ணாங்க. போலீஸும் தேடல, நம்மளும் தேடல. சும்மா முன்னால் 20 வருஷத்துக்கு நம்பர் கொலை அவனை விட்டாந்து நிற்க வச்சுட்டு எல்லாரையும் இவங்க தான் கொலை பண்ணாங்க, இவங்க தான். ஆனால் உண்மையான குற்றவாளியை இந்த தமிழ்நாடோ காவல்துறையோ யாருமே இதுவெல்லாம் கண்டுபிடிக்கல. இந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவரை மறைவு போயிட்டா கூட ஜனங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவருக்கு தீர்வு கிடைக்கிறவெல்லாம் ஜனங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜெய்பீம் அவர் எங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம். தலித் மக்களுக்கும் பட்டியல மக்களுக்கும் பொதுவாக எல்லா மக்களுக்கும் அவர் காவலாக நின்று பல பிரச்சனைகளை தீர்க்கிறவர், பல பேர் கஷ்டத்தை தீர்க்கிறவர், பல பேர் படிப்பு செலவுக்காக உதவி பண்ணுவார், வக்கீலுக்கு படிக்க வச்சவர். அவர் இப்போ 2010 தான் எங்களுக்கு அறிமுகமானார். அது கூட கீழானூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரேம் சேகரால் எங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தி அவர் மூலிமா பல கூட்டங்கள் நடத்தி பல பயிற்சிகளை கொடுத்து பல விழிப்புணர்வுகளை கொடுத்து நம்ம பிஎஸ்பின்ற ஒரு கட்சி, அதுக்கு என்ன அர்த்தம், பகுஜன் சமாஜ்வாதி கட்சின்னா அதுக்கு என்ன, மக்களுக்காக பாடுபட வேண்டிய கட்சி அது. ஏழை மக்களுக்காக மிகவும் ஒடுக்கப்பட்ட எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஜாதிக்காக பாடுபட்டவர் தான் நம்மளுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங். அவர் இன்னைக்கு அன்பு களஞ்சியமாக இருந்தார், அறிவின் சிகரமாக இருந்தார், மக்களுக்காக நெஞ்சமாக கொண்ட சிங்கமாக இருந்தார். இன்றைக்கி நாட்டு மக்களுக்காக சேவை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாடே ஒரு சூழ்ந்துன்னு இருக்குது. அப்படி பண்ணலைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு வெற்றி கூட பார்க்க முடியாது. எந்த காலத்துலேயும் எந்த மழையிலையும் எந்த வெயிலையும் காணலிலையும் எந்த காலத்துலேயும் கொரோனா காலத்தில் கூட ஒரு மாஸ்க் கட்டியோ மக்கள் மத்தியில் பேசும்போது கூட அந்த மாஸ்க் கட்டி தொத்து நோய் வரும் அப்படின்லாம் அவர் எந்த எண்ணத்திலையும் மக்களோடு மக்களாக தான் உட்காந்து சாப்பிடும்போது கூட மக்களோட மக்களாக தான் உட்காந்து அவர் பழகினார். என்னப்பா பேசியிருக்கிறேன். அடிக்கடி வரும்போதெல்லாம் அங்கே மீட்டிங் வைக்கும்போதெல்லாம் என்னை கூப்பிடுவார். ஒரு பாட்டு பாடுமான்னு கூப்பிடுவார். சமுதாய பாட்டு கண்டிப்பாக அவருக்காக நான் பாடுவேன். அவர் 1000 பேர் உட்காந்துருந்தா கூட அந்த மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டேம்மா அவர் சமுதாய பாட்டு பாடுன்னு என்னை கூப்பிடுவார். அந்த இடத்துல என்னை பாட்டு பாடுவார். அந்த பாட்டை அவர் யோசிப்பார். அந்த பாட்டுக்குள்ளே என்ன கருத்துங்கிறதுன்னு மக்கள் மத்தியில் சொல்லுவார். நாங்கள் தான் அவங்க குடும்பத்தால் நான் ஒரு பால்காரமாக நாங்கள் பால் கொடுக்குறோம் குழந்தைக்கு அவருக்கெல்லாம். நல்லா தெரியும், அவங்க வீட்டில் தாங்கிறேன் தெரியும். எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறாரு அந்த அம்மா குழந்த பிறந்த நாளைக்கு எல்லாம் கூட நாங்கள் போய்க்கிறோம்ப்பா. எங்களுக்கு பணம்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் நல்லா உதவி மாட்டுக்கு பழங்கோ தேங்கோ எல்லாம் கொடுத்துக்கிறாரு பையன். சொல் எங்கள் பையன் பேர் மோகனு. அவன் தான் அவங்க மாடெல்லாம் கறக்கணும். எங்களுக்கெல்லாம் நல்லா உதவி செஞ்சுக்கிறார். எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியலப்பா. என்னன்னா சொல்ல 3 நாளாக சாப்பிடக்கூட காலையிலேருந்து கூட ஒன்றும் பச்சை தண்ணி யார்கிட்டே வாங்கி குடிச்சோம்ப்பா. என்னன்னா சொல் அந்த கேள்விப்பட்டதுலேருந்து இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. எங்கள் குடும்பமே எங்கள் பையன் எடுத்து விட்டு போனான் தான். அவன் கூட சாப்பிடல. அவனுக்கு கூட அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ உதவி ஆகும். நீ ஒரு பக்கப்பாலம் அது எது எங்களுக்கு ஒன்றுன்னா அவர் தான் நிற்பார். மோகனு பால்கார அம்மா, உங்கள் அம்மா உனக்கு அம்மா சொல்லுப்பா. அம்மா மாதிரி அவங்க வீட்டில் தான் இருக்கு. எங்களுக்கு அல்ல அந்த அம்மா கூட தெரியும். அல்ல அவங்க இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ இது கிடையாது. நாங்கள் தான் பெரம்பூர் பால்காரம்மா மாடு வச்சுருங்க சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா கூட தெரியும். அவங்க குடும்பத்திலையா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ அக்கா தங்கச்சிங்க எல்லாம் தெரியும். பாராட்டியிருக்காரு, என்னை பாராட்டி ஆமாம் வந்தாருன்னா என்னை பாராட்டிக்கிறாரு. மக்கள் மத்தியில் நான் பாடுற பாட்டை அந்த கருத்தை மக்கள் மத்தியில் சொல்லுவார். சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பார். அப்படியெல்லாம் பண்ண தலைவர் இன்னைக்கு படுகொலை பண்ணிட்டாங்க. இது சும்மாக்கிறவங்களை தந்து போஸ்டரில் நிற்க வச்சுட்டு இவங்க தான் கொலை பண்ணாங்க. போலீஸும் தேடல, நம்மளும் தேடல. சும்மா முன்னால் 20 வருஷத்துக்கு நம்பர் கொலை அவனை விட்டாந்து நிற்க வச்சுட்டு எல்லாரையும் இவங்க தான் கொலை பண்ணாங்க, இவங்க தான். ஆனால் உண்மையான குற்றவாளியை இந்த தமிழ்நாடோ காவல்துறையோ யாருமே இதுவெல்லாம் கண்டுபிடிக்கல.
இந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவரை மறைவு போயிட்டா கூட ஜனங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவருக்கு தீர்வு கிடைக்கிறவர்களும் ஜனங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவர் வந்த மேடைகள் எல்லா மேடையிலும் பார்த்துருப்பேன். அவர் வந்த கூட்டத்தில் எல்லா மேடையிலும் மாநாடு, பொதுக்கூட்டம், இந்த எலெக்ஷன் கூட்டம், அறிமுக கூட்டம், இந்த மாதிரி கிராம கூட்டங்கள், இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நிறைய சமுதாய பாட்டு அவர் மத்தியில் பாடியிருக்காரு. மயக்கம் வந்துச்சுப்பா, மயக்கம் வந்து ஊந்துட்டோம். கீழானூர் ஊராட்சி பிரேம்சேகருடைய அவர் ஊராட்சி மன்ற தலைவர். அந்த ஊருக்கு அந்தம்மா உஷா பிரேம்சேகர் தலைவர் ஊரில் இருக்கிறேன். கீழானூரில் ஒரு வார்டு மெம்பர் நான். இல்லைப்பா, தெரியாதே, எங்களுக்கு வழி தெரியாது. வழி தெரியாது தான் நாங்கள் என்னன்னு தெரியாது. எங்களுக்கே தகவல் வந்து 1 மணி தான் தெரிஞ்சுது. டிவியெல்லாம் பார்க்கல, படுத்துன்னு தூங்கிட்டேன். பேசிடுவோம். அவங்க ஒய்ஃபு இது பிறந்த நாள் விழா கொண்டாடினாங்க பாரு. அப்போ எங்கள் ஊர் ஜனம் ஃபுல்லாக வந்தோம், வந்தவர்களாம் பார்த்தோம். அதுக்கு முன்னால் வந்து அந்த அம்மா வருவாங்க, கிராமத்தில் அந்த அம்மா கூட்டத்துக்கு வருவாங்க. ஈக்காட்டில் ஒரு புத்தர் திருவிழா வச்சாங்க. அந்த திருவிழாவுக்கு அந்த அம்மா பொற்கொடி அம்மா வந்து கலந்துனாங்க, அவரும் வந்து கலந்துனாங்க. அந்த அம்மா கூட அடிக்கடி வருவாங்க, எங்கள் ஊருக்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. கல்விக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு. எல்லாருமே படிக்கணும். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு அடிப்படையே கல்வி தான். கல்வி படித்தாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணுன்ற ஒரு பயிற்சியை கொடுத்தாரு. கடைசி காலம் வரும்போது அவருக்கு வெட்டி கொண்டுட்டாங்க. வேற என்ன பண்ணுறாரு? நிறைய பண்ணியிருக்கிறாரு. நிறைய சொல்ல முடியாத ஒன்று நிறைய தலித் மக்களுக்கெல்லாம், நிறைய பட்டின மக்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவர் மூலியமாக வந்து எங்கள் உஷா பிரேம்சேகர் தலைவர் வந்து நிறைய பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் ஸ்கூலில் சேர்த்துருக்குறாங்க, பணம் கட்டி வக்கீலுக்கு படிக்க வச்சுக்கிறாங்க, சீட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் மூலியமாக வந்து தான் உஷா பிரேம்சேகர்ன்றவர் நிறைய பண்ணி அந்த திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக பண்ணிக்கிறார். நிறைய பண்ணிக்கிறார். அவர் படுகொலைக்கு ஆளாகிட்டாங்க. நம்ம என்ன 10 வருஷம் பழக்கம், 10 வருஷம் போயிடும். ஏழ்மை எங்களாகும் மாதிரி தான் பேசுவார். ஒரு இங்கிலீஷோ ஒரு ஹிந்தியா இருந்தாலும் நாங்கள் என்ன கிராமத்தில் பேசுகிறோமோ அப்படி தான் பேசுவார். தலைவர் பரிநிறுவனம் அடைந்தது பௌத்தத்திற்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சரிவு. தம்மத்தை நோக்கி ததாகரோட பகவான் புத்தா ததாகர் அவர் பயணித்த பாதையை முழுமையாக எடுத்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர். தமிழகத்து மட்டுமே அனைத்து சமூக மக்களையும் அனுசரித்த தம்மத்தை நோக்கி பயணித்த ஒரு மாபெரும் தலைவர் இன்றைக்கு மகா பரிநிறுவனம் அடைந்திருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஒரு தீர்வு காண வேண்டும். ஏன்னா அந்த புனித பூமி தமிழ்நாடு என்பது பௌத்த பூமி. பூர்வீக பௌத்தர்களை ஒழிப்பதற்காகவே அதற்கு கங்கணம் கட்டி இந்த அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் துணைப்போகின்ற எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதை கூடிய விரைவில் அவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டால் தமிழ்நாட்டு மட்டுமில்லை இந்தியா முழுக்க ஒரு சமய புரட்சி நிச்சயம் நடக்கும் என்பது சந்தேகம் இல்லை. மீண்டும் பௌத்தத்தை மீட்டெடுப்போம். அதினை சிலதை இழந்தாலும் நாங்கள் அவர் போட்ட விதைகள் முளைத்து கொண்டு தான் இருக்கும். தம்மத்தை எந்த சூழ்நிலை யாரும் அழிக்க முடியாது. தம்மன் இந்த பூமியில் நிலைத்து இருக்கும். அந்த நிகழ்வெல்லாம் பரிணாமம் அடைந்த சகோதரருக்கு அவருக்கு புத்த வணக்கம் சொல்லியிருக்கோம். ஆமாம், அவர் பூர்வீக பௌத்தர். பௌத்த முறைப்படி தான், பௌத்த முறைப்படி பஞ்சசேல் ஒழுக்க நேரப்படி அவருக்கு அடுக்கும். அவர் தமிழ்நாடு முழுக்க போய்கிறார். அவர் தமிழ்நாடு முழுக்க பயணித்திருக்காரு. எல்லா சமூக பௌத்தர்கள் எல்லாம் ஒன்று தரத்தில் அவருக்கு மிஞ்சின தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. அவரே அவருக்கு சமமானவர். வந்துட்டு இருக்காங்க, நிறைய வந்துட்டு இருக்காங்க. அயல் நாடுகள்னு வந்துட்டு இருக்காங்க, பயணத்தை வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு இறுதி பயணத்திற்கு வந்துட்டு இருக்காங்க. அயல் நாடுகள் எல்லா நாடுகள்ந்து வந்துட்டு இருக்காங்க. Taste the Daily.